வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கும், ஆம் கம்பெனி நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும், என்னென்ன வெப்சைட்ஸ் இல்ல அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம்? ஆல்ரெடி ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் நெறைய பேர் கேட்குற விஷயம். ஆல்ரெடி நான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில ஒரு சில அப்டேட்டட் வெப்சைட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு? அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெப்சைட்ஸ்ல பிரீமியம், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாரி நெறைய சார்ஜஸு, ஃபீஸு இதெல்லாமே இருக்கு. இதில எந்த ஒரு வெப்சைட்டையும் நான் ப்ரமோட் பண்ணல. லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே இந்த வெப்சைட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ இதில இருக்கிற பிரீமியமோ, இல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸோ நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது எல்லாமே வந்து லேர்னிங்க்கான ஒரு அ வெப் பேஜஸ் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ட கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மணி கண்ட்ரோல். மணி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎன்பிசி குரூப்போட வெப்சைட் இது. இதில வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு, நியூஸு, ஆ மீடியா அதாவது அவங்களோட டெலிவிஷன் சேனல்ஸு எல்லாமே இதில நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்டேட் ஆகுற நியூஸ உடனுக்குடன் நம்ம தெரிஞ்சுக்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்ல பொலிட்டிக்கல் நியூஸ் என்ன, குளோபல் நியூஸ் என்ன, அ நம்ம எக்கனாமிக் நியூஸ் என்ன, இது எல்லாமே கம்ப்ளீட்டா டைம் டூ டைம் நமக்கு இதில அப்டேட் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் லைவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது வர என்னென்ன நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ, அந்த நியூஸ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஸ்க்ரீனர். ஸ்க்ரீனர் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த டூல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு கம்பெனி நேம் குடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் அண்ட் ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து லாகின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பிரீமியம் வெர்ஷன் அந்த மாரி ஒரு சிலதும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது திஜோரி. திஜோரியும் வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் டூ ஸ்க்ரீனர் மாரி தான். பட் ஆனா, ஸ்க்ரீனர்ல இல்லாத ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம திஜோரியில நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நான் ஏதோ ஒரு கம்பெனி இங்க எடுக்கிறேன் அப்டின்னா, அந்த கம்பெனியோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன வந்து நீங்க இங்க பார்க்கலாம். ஸ்டாக்கோட நேம் என்ன? அதோட ஃபண்டமெண்டல் பி/இ ரேஷியோ என்ன? இத பத்தி எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா அ புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதெல்லாமே நீங்க பார்க்கலாம். அடுத்தது மார்க்கெட்ஸ் மோஜோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சிமிலர் டூ ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் குளோபல் மார்க்கெட் இது எல்லாமே நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். லேர்னிங்க்கான ஒரு வீடியோவும் இதில வெபினார்ஸும் நீங்க இதில அட்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டும் இதில அவைலபிள் இருக்கு. 2 எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் மூலியமாவும் நீங்க மார்க்கெட்ட லேர்ன் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் டேட்டாவ ஆக்சஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து பிஎஸ்இ லிமிடெட், இன்னொன்னு பிஎஸ்இ இந்தியா, இன்னொன்னு NSEindia.com. இந்த 2 வெப்சைட் பிஎஸ்சி இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருக்கிற ஸ்டாக்ஸோட அ பிரைஸு, அதோட அனாலிசிஸு, வால்யூமு, 52 வீக் ஹை என்ன, லோ என்ன, பாஸ்ட் ரெக்கார்ட், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதே மாரி சர்க்குலர்ஸ் எக்ஸ்சேஞ்சோட சர்க்குலர்ஸ் என்ன, அதாவது கம் அ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு என்னென்னலாம் இன்டிமேட் பண்றாங்களோ, அத இங்க அவங்களோட வெப்சைட்ல எக்ஸ்சேஞ்சஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்க்காக. ஸோ இதெல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்தது வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன். ஸோ கம்ப்ளீட் நாட் ஒன்லி இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாம, எல்லா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அ அதே மாரி ஸ்டாக்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்க அதே மாரி இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டாக்கோட பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன? பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இது எல்லாமே நம்ம இங்க வாட்ச் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, investing.com நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி, ஈக்விட்டி, குளோபல் நியூஸு, அமெரிக்காவோட அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்ம இங்க ரிசீவ் பண்ணலாம். அடுத்தது ஃபினாலஜி டிக்கர். ஆக்சுவலா டிக்கர்ன்ற நேமு. பட் இந்த கம்பெனி வந்து ஃபினாலஜி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர் அதாவது ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீனர்.com பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஸ்க்ரீனர்ஸ் இருக்கு. அ இல்ல லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட போர்ட்ஃபோலியோ, ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், ஐபிஓ என்ன கரண்ட்ல போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம இங்க வாட்ச் பண்ணலாம். அடுத்தது ஃபில்டர் இல்ல ஸ்க்ரீனர்ன்னே கூட சொல்லலாம். இது வந்து சார்ட்டிங்க்கு, டெக்னிக்கல் பேஸ் பண்ண ஸ்க்ரீனர் இருக்கு. ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ண ஸ்க்ரீனர் இருக்கு. இதில எது வேணுமோ நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஸ்கேன்ஸ்ன்னு ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி ஒரு சில ஃபார்முலா பேஸ்டு ஸ்கேன் பண்ணி அதிலருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு சில ஸ்டாக் லிஸ்ட் வரும். அத வந்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாக் எட்ஜ்.
ஸ்டாக் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில என்னென்ன ஸ்டாக்ஸ் வால்யூம் பிரேக் பண்ணியிருக்கு, என்னென்ன நியூஸு, இண்டஸஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். டீல்ஸ் என்ன இருக்கு, பிளாக் டீல், பல்க் டீல், எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, செக்டார்ஸு, ஐபிஓ. ஸோ இது எஸ்எம்இ ஜோனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, அம் அதாவது கம்ப்ளீட் அனாலிசிஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வெப்சைட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு சார்ட் மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tradingview.com. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு அமெரிக்க மார்க்கெட்டோட சார்ட் இது. இந்த மாதிரி நீங்கள் சார்ட் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட் வந்து சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஃப்ரீ வெப்சைட் தான். ஒரு பேசிக் ஒரு சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா. அடுத்தது NSEindia.com. NSEindia.comல எந்தெந்த இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இண்டஸஸ் வியூ என்ன, ஸ்டாக்ஸ் வியூ, ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸில் என்னென்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் NSEindia.com வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது trendline.com. ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்டுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட். பட் ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒரு சில டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா இதை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த trendline.comல வந்து பார்த்திங்கன்னா, லார்ஜ் இன்வெஸ்டார்ஸோட போர்ட்ஃபோலியோ, சூப்பர் ஸ்டார்ஸோட போர்ட்ஃபோலியோ, அதே மாதிரி ஸ்க்ரீனர் இருக்குது, ரிப்போர்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, F&O டெரிவேட்டிவ், இன்சைடர் ட்ரேட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களோட வெப்சைட்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கான லிஸ்ட், அதாவது என்னென்ன வெப்சைட் இருக்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.